வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் பூண்டு குழம்பு வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் உரிச்ச சின்ன வெங்காயம், சிறிதாக நறுக்கிய 3 தக்காளி, நறுக்கிய நீளமான 3 பச்சை மிளகாய், மாங்காய் 1 கீத்து, மல்லித்தழை, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 25 கிராம் புளி கரைச்ச தண்ணி, 1/4 கிலோ உரித்த பூண்டு. இங்கே பாருப்பா. சொல்லுங்கம்மா. சட்டி வச்சாச்சுப்பா. சரி. 100 எண்ணெய் ஊற்றுறேன்பா. சரிங்கம்மா. நல்லெண்ணெய். ஓகே. 100 நல்லெண்ணெய். காயட்டும். ஓகேம்மா. எண்ணெய் காஞ்சிருச்சு. சரிங்கம்மா. வெந்தயம் கடுகும் போடுறேன். ஓகே. வெந்தயம் கடுகுப்பா நல்லா பொரியணும். ஓகே. வெந்தயம் கடுகு பொரிஞ்சிருச்சு. தேவையான அளவு கருவேப்பிலை போடுறேன். ஓகே. நல்லா பொரியிற அளவுக்கு கிண்டி விடணும்பா. சரிங்கம்மா. அடுத்து வெங்காயத்தை போடுறோம்பா. சரிங்கம்மா. உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம். ஆமாப்பா. இது முழுசாவே வச்சிருக்குப்பா, வெட்டலை. ஓகே. ஏன்னா வெள்ளைப்பூடு குழம்புக்கு அப்படி முழுசாக தான் போடணும், நல்லா இருக்கும். ஓகே. நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். ஆமாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே வெட்டி வச்ச பச்சை மிளகாய் போடுறேன். சரிம்மா. அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். ஓகேம்மா. நல்லா வதங்கி வரணும்பா. சரிம்மா. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும், எண்ணெயிலே வதங்கணும். ஓகே. இப்போ வெட்டி வச்ச 3 தக்காளியை சேர்த்துக்குவோம். சரிங்கம்மா. அதையும் நல்லா எண்ணெயிலே கிண்டி விடணும்பா. சரிங்கம்மா. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் 3 நல்லா வதங்கணும்பா எண்ணெயிலேயே. ஓகேம்மா. வதங்கிறதுக்குப்பா. சரிங்கம்மா. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. தக்காளி வதங்கிறதுக்கு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கணும். இது உப்பு போட்டால் உடனே வதங்கிடும் நல்லா. ஓகே. நல்லெண்ணெயிலேயே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்க நல்லா அது ஒரு வாசம் வரும்பா. ஆமாம், நல்லா வருது. இங்கே பாருப்பா, நல்லா வதங்கிருச்சு. உரிச்சு வச்ச வெள்ளை பூண்டை போட்டுக்குவோம். ஓகேம்மா. எல்லா பூண்டையும் போட்டாச்சு. ஆமாம், எல்லா பொருளையும் போட்டு நல்லா வதக்கிணும்பா. இப்போ வெள்ளைப்பூடு வதங்கிட்டு இருக்கும்போதே மசாலாலாம் சேர்த்துக்கோம்பா. சரிங்கம்மா. மஞ்சத்தூள் போடுறேன். ஓகே. மஞ்சத்தூள், மல்லித்தூள், குழம்பு மசால் பொடி, தனி மிளகாத்தூள், எல்லா மசாலும் போட்டாச்சுப்பா. சரிம்மா. எல்லாத்துலயும் சேர்ற மாதிரி கிண்டி விடுவோம். ஓகேம்மா. இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்பா, பிடிக்க விடக்கூடாது. நல்லா சேர்ந்துருச்சா? நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்குவோம். ஓகே. இது கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். ஆமாம், வடிகட்டி வைக்கணும். கரைச்சி வடிகட்டினா தான் அந்த மண், தூசி எல்லாமே போயிடும். ஓகே. இங்கே பாருப்பா. சொல்லுங்கம்மா. நல்லா கொலன்னு எல்லாம் வணங்கி வந்துருச்சா? ஆமாம்மா. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுவோம்பா. ஓகேம்மா. மசாலா சேர்ற மாதிரி எல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு. ஓகேம்மா. உப்பு பார்த்துக்குவோம். உப்பு கம்மியாக இருக்குப்பா. சரிங்கம்மா. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். ஓகேம்மா, சேர்த்துக்கலாம். உப்பு சேர்ற மாதிரி நல்லா கிண்டணும்பா. ஓகேம்மா. இப்படித்தாப்பா கொலன்னு இருக்கணும். சரிங்கம்மா. கிண்டி விட்டுட்டு மாங்காய் 1 கீத்து நறுக்கி வச்சிருந்தேன்பா. சரிங்கம்மா. அதை போடுறேன். ஓகே. இந்த மாங்காய் போடுறதுனால புளியை குறைச்சிக்குவோம்பா. அதனால தான் மாங்காய் சேர்த்துறேன், நல்லா இருக்கும். இதுலயும் புளிப்பு வரும். ஆமா, இதுலயும் புளிப்பு இருக்கனால புளியை குறைச்சிக்கிட்டு மாங்காய் சேர்த்துறேன். ஓகே. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம்பா. ஓகே. பூண்டை வாரத்துக்கு 2 தடவை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டா கொழுப்பு குறையும், செரிமானத்துக்கு நல்லது.
இங்கே பாருப்பா. சொல்லுங்கம்மா. பூண்டு நல்லா வெந்து நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுப்பா. சரிங்கம்மா. இப்போ கொத்தமல்லி இலையை போடுவோம். சரிங்கம்மா. மேலாவில் போடணும். போட்டு இப்படி ஒரு கிண்டு கிண்டி இறக்கிடணும்பா. சரிங்கம்மா. இப்போ பூண்டு குழம்பு ரெடி. எங்கள் வீட்டில் பூண்டு குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.